வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஜூஸி சிக்கன் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு, அப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ மட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சிக்கனை இப்படி நல்லா ஷ்ரெட்டட் பண்ணிடுங்க. நல்லா பிச்சு போட்டுருங்க. அடுத்தது குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா, அப்புறமா கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, அடுத்து சில்லி ஃப்ளாக்ஸ், அப்புறம் கொஞ்சமாக துருவின சீஸ், அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி ரவுண்டாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கிறேங்க. தட்டி நடுவில் துருவின சீஸ் அதை வச்சு இந்த மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணி நல்லா பால் மாதிரி பிடிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இது பிரெட் க்ரம்ஸு கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு அகெயின் கார்ன்ஃப்ளவரில் போட்டு டிப் பண்ணி 2 கோட் போட்டுக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்காக கிறிஸ்பியாக கிடைக்கும். அகெயின் பிரெட் க்ரம்மில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆன அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸை போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உள்ளே வச்ச சீஸ் அப்படியே வெளியில் கலண்டு வந்துடும். இந்த மாதிரியே போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஜூஸியான சீஸி சிக்கன் பால் ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.